2024 T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா மற்றும் அமெரிக்கா அணிகள் மோதிய நிலையில் இந்திய அணி போராடி வெற்றி பெற்றது. இந்தியாவை இக்கட்டான நிலைக்கு தள்ளிய ரோஹித் சர்மாவின் 2 முக்கிய தவறுகள் பிறகு ஆட்டத்தை மாற்றிய ஒரு விஷயம் என்பதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டாஸ் வென்றால் ரோஹித் பேட்டிங்கை தேர்வு செய்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பந்து வீச்சை தேர்வு செய்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான முந்தைய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி குறைவான ரன்களை எடுத்தாலும் பாகிஸ்தான் அணியை கட்டுப்படுத்தி வென்றது. அப்படியாக பேட்டிங்கை தேர்வு செய்வார் என கணிக்கப்பட்ட நிலையில் ரோஹித் நேர்மாறான முடிவை எடுத்தார். அமெரிக்கா அணி முதல் 8 ஓவர்களில் 26 ரன்கள் மட்டுமே எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து விளையாடி வந்தது. அந்த நிலையில் 9வது ஓவரை சிவம் துபேவிடம் அளித்தார் ரோஹித். ஏற்கனவே 4 வேகப்பந்து வீச்சாளர்கள் பந்து வீசிய நிலையில் 5வதும் ஒரு வேகப்பந்து வீச்சாளரை களம் இறக்கினார். இது இந்திய அணிக்கு எதிர்மறையாக மாறியது. அதுவரை தயங்கி ரன் எடுத்த அமெரிக்க அணி ஒரு 4 ஒரு 6 அடித்து அழுத்தத்தில் இருந்து மீண்டு வர தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 4 விக்கெட்டுகளை இழந்தாலும் தொடர்ந்து ரன் சேர்ப்பில் ஈடுபட்டது. 120 ரன்கள் எடுத்தால் நல்ல ஸ்கோர் என்ற பிட்சில் 20 ஓவர்களில் 110 ரன்கள் எடுத்தது அமெரிக்க அணி. 111 ரன்கள் என்ற இலக்கை சேஸ் செய்த இந்திய அணியில் தொடக்க வீரர்கள் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி மோசமான ரன்களில் ஆட்டம் இழந்தனர். அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் துபேவும் திணறி வந்தனர். கடைசி 5 ஓவர்களில் 35 ரன்கள் எடுத்தால் வெற்றி. அதாவது 30 பந்துகளில் 35 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற இலக்குடன் போராடியது இந்திய அணி. அந்த சமயத்தில் தான் அமெரிக்க அணி செய்த தவறு இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்தது. T20 உலகக்கோப்பை விதியின்படி பந்து வீசும் அணி ஒரு ஓவரை முடித்து 60 வினாடிகளுக்குள் அடுத்த ஓவரை வீச தயாராக வேண்டும். ஒரு இன்னிங்ஸில் 3 முறை இதே தவறை செய்தால் எதிரணிக்கு 5 ரன்கள் பெனால்டியாக வழங்கப்படும். இந்த விதி அடிப்படையில் அமெரிக்க அணிக்கு பெனால்டி வழங்கப்பட்டதால் இந்திய அணியின் ஸ்கோரில் 5 ரன்கள் சேர்க்கப்பட்டது. அதன் பிறகு 30 பந்துகளில் 30 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்திய அணியின் சூரியகுமார் யாதவ் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்திய அணியின் வெற்றியும் சாத்தியமானது. எனினும் ரோஹித் முதலில் பேட்டிங் செய்ய தேர்வு செய்திருந்தாலோ அல்லது வேகப்பந்து வீச்சாளரான சிவம் துபேவை பயன்படுத்திய இடத்தில் சுழற்பந்து வீச்சாளரான அக்சர் படேலை பயன்படுத்தி இருந்தாலோ இந்தியா எளிதில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்பதே கிரிக்கெட் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது.